ஹலோ பசங்களா, இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டேல ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். வேர்ட் ப்ராப்ளம் கிளாஸ் 8th இருந்து சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் கொடுக்கப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் 3.34. ஸோ இதை பார்க்க போறோம் வாங்க. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. A bus is carrying 56 passengers with some people having rupees 8 tickets and the remaining having rupees 10 tickets. If the total money received from these passengers is rupees 500, find the number of passengers with each type of tickets. ஸோ என்ன செய்யணும் நாம இப்போ? ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டலாக எவ்வளோ பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். given x plus y which is equal to 56. ஸோ இது வந்து கவுண்ட், சரிங்களா? பேசஞ்சர்ஸ் உடைய கவுண்ட் டோட்டலாக 56 அந்த பஸ்ல. ஸோ இதில் let x number of people having rupees 8 tickets and y number of people having rupees 10 tickets. சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்யலாம், இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதில் டோட்டல் ருபீஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 8x 8 into x 8x plus 10 into y. ஸோ 10y which is equal to 500. சரிங்களா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம், இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா y is equal to 56 minus x அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். அதை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரிங்களா? ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு அன்னோன் வேரியபிள் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட முடியும் நம்மால. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது பாருங்க, 8x plus 10 into yக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 56 minus x 56 minus x which is equal to 500. ஸோ இப்போ இந்த 10 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வருது பாருங்க, 8x plus 560 minus 10x which is equal to 500. கிளியரா இருக்கா? ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த 560 நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ ரைட் சைடு கொண்டு போயிட்டா மிச்சம் இருக்கு பாருங்க, இங்கே 8x இங்கே minus 10x. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், இங்கே minus 2x that is equal to 500 minus 560 that is equal to minus 60 that is equal to minus 2x. ஸோ இந்த minus 2 minus 60 கேன்சல் பண்ணலாம், x is equal to 30. ஸோ x கிடைச்சாச்சு. இதை கொண்டு வந்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்க, ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா y வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, 30 plus y that is equal to 56. அப்போ y is equal to என்ன வருது நமக்கு, 56 minus 30 which is 26. கிளியரா இருக்கா? ஸோ அப்போ நாம எழுத வேண்டியது என்ன அப்படின்னா 8 rupees இருக்கு இல்லையா, இந்த டிக்கெட்ஸ் வச்சிருக்கிறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 30 பேசஞ்சர்ஸ். ஓகே, அண்ட் 10 rupees டிக்கெட்ஸ் வச்சிருக்கிறவங்க 26 passengers. 26 passengers. அவ்வளோதான். கிளியருங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதி கரெக்டாக பாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இந்த டேட்டா தான் அவங்க கேட்டிருக்காங்க. கிளியர்? எனி டவுட் இன் திஸ்? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? தெளிவாக இருக்கா? எஸ். ஸோ இந்த கொஸ்டின்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னா ஸோ இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த செஷன் பிடிச்சிருந்தா. ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீட் பண்ணலாம் பசங்களா. தேங்க்யூ ஆல்.